Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. Malli, 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 malli. உங்க பொண்டாட்டி இங்கே விட்டுட்டு நீங்க அங்க போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் மாப்ள? இல்ல நான் போகணும். தப்பு மாப்ள. நீங்களும் ராஜா மாதிரி வாழ்ந்த ஆளுதான். அந்த ராஜேஸ்வரி சதி பண்ணி உங்களை ஒண்ணு இல்லாம ஆக்கிட்டா. இப்போ ஒண்ணு கெட்டு போகல. நான் உங்க சார்பா களம் இறங்கிட்டேன்னு வச்சுக்கங்க. அவளை இருக்கிற இடம் தெரியாம நான் ஆக்கிடுவேன். இல்ல விடுங்க, அவளை பத்தி ஒன்னும் பேச வேணாம். பொம்மை எப்படி இருக்க? இது உங்களோட பெருந்தன்மை மாப்ள. ஆனா அவ அப்படிப்பட்ட ஆள் கிடையாது மாப்ள. நீங்க ஏதோ சொல்றீங்கன்னு நான் அமைதியா இருக்கேன். நேரம் வரட்டும், அவளை ஓட விடுறேன். ஆனா பாருங்க, நீங்க இங்கதான் இருந்தாகணும். ரேணுகா இப்ப இருக்கிற நிலைமையில நீங்க அவளை விட்டுட்டு போறது சரியா இருக்காது மாப்ள. நல்லா இருக்கியா? புரியுதுங்க. வேற இடமா இருந்தா நான் விட்டுட்டு போவனா? இங்க நீங்க இருக்கீங்க, நிஷா இருக்கா. நீங்க பாத்துக்கிறத விடவா நான் பாத்துக்க போறேன்? என்ன பேசுறீங்க? 1000 தான் சொல்லுங்க. ஒரு வயசுக்கு அப்புறமும் கல்யாணம் கட்டி கொடுத்த அப்புறமும் அப்பாவா இருந்தாலும் சரி, கூட பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே 2ஆம் பட்சம் தானே. ஆமா மாப்பிள்ள, ஏத்துக்க கஷ்டமா இருந்தாலும் அதானே யதார்த்தம். ஐயோ சூப்பரா இருக்கு. பொண்டாட்டிக்கு புருஷன் தானே மாப்பிள்ள முக்கியமான உறவு. அப்புறம் தான் பிள்ளைங்க. ஆண்டவன் புண்ணியத்துல என் பொண்ணுக்கு நீங்களும் வெண்பாவும் இருக்கீங்க. நீங்க இனிமே இவ கூட தான் இருக்கணும். கொஞ்சம் எடுத்து சொன்ன ரேணுகா புரிஞ்சுப்பா. நான் வரவே மாட்டேன்னு சொல்லல, அப்பப்ப வருவேன். நான் ரேணுகாவையும் வந்து பாப்பேன். மாப்பிள்ள, என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப அதிகமாவே பேசியிருக்கேன். கோர்ட்ல நிக்க வச்சு தர்ம சங்கடப்படுத்தியிருக்கேன். அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னைய பழி வாங்கறத நினைச்சுக்கிட்டு என் பொண்ணுக்கு தண்டனை கொடுத்துறாதீங்க. உங்க கால்ல வேணா சும்மா இருங்க. பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு சும்மா இருங்க. மாப்பிள்ள, நீங்க இங்க இருக்கிறேன்னு சொல்லுங்க முதல்ல. நீ இருக்கேன்னு சொல்லு, அப்பதான் நான் இருப்பேன். இருக்கேன்னு சொல்லு சொல்லு சொல்லு. இருக்க. ஜாலி 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 ஜாலி. விஜய், நீ என் கூட மாடிக்கு விளையாட வரியா? நீ போ ரேணுகா. இசாமா, அக்காவை ரூம் கூட்டிட்டு போமா. அப்படியே குடிக்க சாப்பிட்றதுக்கு எது வேணும்னா கேட்டு கொடுமா. அழைச்சிட்டு போ. வா. மாடிக்கா? அங்க நிறைய விளையாட்டு சாமான்லாம் இருக்குமா? நிறைய இருக்கு, நீ வா. சரி வெண்பா, நீ வா, நம்ம விளையாடலாம். போமா. வெண்பா வாங்க, நம்மளும் போவோம். உள்ள வா. வா. இதான் ஒரு ரூம். எனக்கு பசிக்குது. சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் எடுத்துட்டு வரேன்.
சுட இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ண பாத்தியேடி. ஆ? அந்த அன்னபூர்ணி வீட்ல இருந்து அன்னைக்கே ஓடி இருந்தேன்னா இப்படியெல்லாம் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்குமா? விஜயும் மல்லியும் பெரிய பணக்காரங்களா இருப்பாங்கன்னு தப்பா எடை போட்டுட்டேன். ஆனா அதுங்க ஒண்ணும் இல்லாம அடுத்தவங்க வீட்டுல ஒட்டிக்கிட்டு இருக்குங்க. கதிரேசன் அவங்க பேசுறத வச்சு இவனும் ஒரு சில்லறையா தான் இருப்பான்னு நினைச்சியே. ஆனா அது தலை கீழ ஆயிடுச்சு. இவன் தான் பெரிய கையா இருக்கான். எப்படியோ தப்பிச்சு போனவள மல்லி எப்படியோ புடிச்சிட்டு வந்து போட்டுட்டான். நானும் மாட்டிக்கிட்டேன்னு நினைச்சா கடவுளே, இப்படி ஒரு ராஜ வாழ்க்கை கிடைக்கும்னு நான் சத்தியமா நினைக்கல. இந்த கதிரேசன் சரியான டப்பு பாத்தியா இருக்கான். பொண்ணுன்னு உருகுறான். சந்தர்ப்பத்தை புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கணும். இங்கேயே டேரா போட்டு அப்ப கதிரேசன் கிட்ட மொத்த சொத்தையும் ஆட்டைய போடுற வழிய பாரு. யாரோ அந்த ரேணுகா, அவ செத்து என் தலைமுறையே வாழ வச்சிருவா போல இருக்கே. நல்லா இருமா ரேணுகா, நல்லா இருக்கணும். அதான் அவ போய் சேர்ந்துட்டாலே, இனிமே எங்க நல்லா இருக்கிறது. ஏதோ அவ புண்ணியத்துல நானும் என் புள்ள குட்டிங்களும் நல்லா இருந்துட்டு போறோம். மாப்பிள்ளை வெளியே வரதாவோ நம்மள தேடுறதாவோ எந்த அறிகுறியும் காணுமே. வெண்பா கூட வரலையே. என்ன அவ சின்ன பொண்ணுமா, என்ன நடக்குதுன்னே அவளுக்கு இன்னும் புரிஞ்சிருக்காது. சரி நீ சொல்லு, இப்ப நம்ம என்ன பண்றது? சரி, அப்ப நம்ம வீட்டை பார்த்து போலான்னு. நமக்கு இங்க என்ன வேலை? இதத்தான் ஆஸ்பத்திரியில வச்சே சொன்னேன். நீதான் அவர் உன்னை தேடுவாருன்னு சொன்ன. இப்போ உள்ள போன அவரு உன்னை பார்க்கவே இல்லையே, வந்து கூட பார்க்கவே இல்லையே திருப்பியும். போலான்னு. மல்லி, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. இப்படிலாம் நடக்கும்னு நீங்க ரேணுகாவை கூட்டிட்டு வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி மல்லி நீ இதெல்லாம் ஏத்துக்கிட்ட? விடுங்க அண்ணே, அத பேசி என்ன ஆக போகுது? சில நேரம் சில விஷயம் நமக்கு வலிக்கும். ஆனா நமக்கு வலிக்குதேன்னு அடுத்தவங்களுக்கு வலியை கொடுக்கறது ரொம்ப தப்பில்லையா? யாரையாச்சும் ஒருத்தங்க இழக்கிறதானமா அடுத்தவன் வெற்றியாகுது. அதை விடு. சரி இப்ப பாரு, கதிரேசன் எவ்வளவு தந்திரமான ஆளுன்னு தெரிஞ்சிருச்சா உனக்கு? அங்க வச்சு பைய தூக்க வச்சான், கடைசியில ஆட்டோ பிடிச்சு வந்து இங்கேயும் பைய தூக்க வச்சுட்டான். கார்ல இருந்து பேகை இறக்கி வைக்கிறதுக்காகவே வந்திருக்கோம். அண்ணே போலாம் அண்ணே. என்னம்மா, வருவாங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். மாப்பிள்ளை வந்தோன்னே பார்த்துட்டு போயிடலாம். இல்ல அண்ணே, போலாம். சரி. மல்லி, எதுக்கும் விஜய் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம். வீட்டுக்குள்ள போய் சொல்ல சொல்றீங்களா அண்ணே? எங்க மல்லியை காணோம்? மல்லி, மல்லி, உள்ள வராம எங்க போனாங்க? மல்லி, மல்லி, மல்லி. அட்லீஸ்ட் போன்லயாவது சொல்லிருக்கலாம். இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல. ஒரு போன் போட்டு சொல்லிடுறேன். விடுங்க அண்ணே, அதான் தேடலல்ல. அவரு ஏதாவது வேலையா இருப்பாரு. தேடினா கால் பண்ணுவாரு, சொல்லிக்கலாம். மல்லி, பாருமா, மாப்பிள்ள தான் போன் பண்றான். போன் எடுத்து பேசுமா, பேசுமா. இல்ல இருக்கட்டும் அண்ணே, அப்புறமா பேசிக்கலாம். என்னம்மா தேடுனா சொல்லிக்கலாம்னு சொன்ன, இப்ப பேசுமா.
இல்லன்னு எங்க இருக்கீங்கன்னு கேட்பாரு. இங்க இருக்கோன்னு சொன்னா இங்கே வந்துருவாரு. மல்லி ஏன் கட் பண்றா? திரும்ப ஆ, ஆ, வாங்கண்ணே. என்ன மறுபடியும் கட் பண்றா? மனோகர் மாமா கடிப்பா. மல்லி மாப்பிள்ள தான் ஃபோன் பண்றாமா. அட்டன் பண்ணி கிளம்பிட்டோன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? அண்ணே வேண்டாண்ணே, சைலண்ட்ல போட்டுட்டு பேசாம வாங்க. மா ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும்மா. என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுருவோமே, என்ன இருக்கு? இல்லண்ணே, இனிமே நம்ம மெதுவா விலகிறது தானே நல்லது. என்ன மல்லி, என்ன சொல்ற? ஆமா அண்ணே, நல்லா யோசிச்சு பாருங்க. ரேணுகா அக்காவை அங்க தனியா விட்டுட்டு வர முடியுமா? அவங்க கதிரேசன் கூட ஒட்டவே மாட்டாங்க. ஏன் விஜய் கூட மட்டும் ஆசையை ஒட்டிக்கிறாளா என்ன? அவங்க தெளிவாதான் இருக்காங்கன்னு. ஆனா நான் இல்ல. அவர் கூட அவங்க ஓரளவுக்கு அட்டாச் ஆகுறாங்க. கரெக்டுமா, அவகிட்ட ஒரு தெளிவு இருக்கு. அதுதான் எனக்கு குழப்பமாவும் இருக்கு. அவ நிஜமாவே சித்தபிரம பிடிச்சவளா என்ன? ஐயோ அண்ணே, நீங்க வேற இன்னும் உங்களுக்கு அவங்க மேல இருக்கிற சந்தேகம் போலையா? சரி விடுங்க அண்ணே, ரேணுகா அக்காவை பாத்துக்க அவர் அங்கதான் இருந்து ஆகணும். சட்டப்படி வெண்பா அப்பா கூட தான் இருந்து ஆகணும். இப்போ அம்மாவும் வந்துட்டாங்க. இனிமே அம்மா அப்பா பொண்ணுன்னு அவங்க 3 பேரும் சேர்ந்து தானே இருக்கணும். இடையில நான் உள்ள நுழையறது சரியா இருக்குமா? இதுக்கு மேல நான் அவர் கூட இருக்கணும்னு நினைச்சேனா அது ரொம்ப தப்பாயிடும். அவருக்கும் தேவையில்லாத மன உளைச்சல். அப்போ உனக்கு மட்டும் மன உளைச்சல் இல்லையாமா? மறைக்காம சொல்லு. விஜய் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லையா உனக்கு? ஒரு பொண்ணு வாயில சொல்ற வார்த்தையை விட கண்ணுல சொல்ற வார்த்தை தான் ரொம்ப பலமானது. ஆசைப்படலாம், தப்பில்லைன்னு. ஆனா ஆசைப்படுற எல்லாத்தையும் அடையணும்னு நினைக்கிறது தப்பு. இன்னொருத்தருக்கு சொந்தமானது. இடையில சொந்தமானவங்க இல்லாம இருந்தாங்க, அப்பதான் நான் வந்தேன். இப்ப சொந்தமானவங்க வந்ததுக்கு அப்புறம் விலகிக்கிறது தானே நியாயமா இருக்கும். மல்லி, சரி தப்பு நியாயம் அநியாயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சிரு. அத பத்தி நான் இப்ப பேசவே வரல. உனக்கே இது சங்கடமா இல்லையாமா? எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஐயோ மல்லி, எங்க போன மல்லி? மல்லி மல்லி இவங்களும் சொகுசான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. நாமெல்லாம் இந்த கன்றாவி எல்லாம் கண்ணுல கூட பார்க்காம இவ்ளோ வருஷம் வாழ்ந்திருக்கோம். வாழ்ந்தா இந்த மாதிரி வாழ்ந்துட்டு செத்து போயிடும். அடி, உங்க அப்பா இவ்ளோ சொத்து சேர்த்து வச்சிருக்கான். அவன் முதல் கட்டிய பார்த்தா யோகியமா சம்பாதிச்சிருக்க மாட்டான்னு நல்லாவே தெரியுது. இன்னும் எங்கெங்க என்னென்ன சொத்து சேர்த்து வச்சிருக்கானோ தெரியல. ஆனா இதெல்லாம் அனுபவிக்க கொடுத்து வைக்காம போய் சேர்ந்துட்டியே. சரி போ, நீ போக போய்தான் பொண்ணு மாதிரியே இருக்கிற என்ன மாதிரி ஒருத்திக்கு யோகம் அடிச்சிருக்கு. ஆனா இப்படி மாலை போட்டு என்ன மாதிரியே இருக்கிற உன் படத்தை பார்க்க எனக்கு பக்கன்னு இருக்கு. இப்பதான் நீ அழகா இருக்க. அந்த நிஷா பெரிய பேயா இருக்கா.
அவ மொழியும் சரியில்லை, முகரையும் சரியில்லை. புத்திசாலித்தனமா ப்ளே பண்ணா சிந்தாம செதறாம சொத்த பூரா ஆட்டைய போட்டு பல்க் அமௌண்ட்டா எஸ்கேப் பண்ணலாம். ஆனா எப்படி காய நகர்த்துறது? பாயிண்ட் கிடைக்கும். இப்பதானே வந்திருக்கோம், அவங்களே நமக்கு பாயிண்ட் எடுத்து கொடுப்பாங்க. அத புடிச்சு போட வேண்டியதுதான். போன காணுமே. போன் கிடைச்சா ரகுவுக்கு நம்ம தகவல் சொல்லலாம். அதுக்கும் வாய்ப்பு இல்லாம போச்சு. பரவாயில்ல, மெதுவா சொல்லிக்கலாம். இப்ப என்ன கேட்டு போச்சு? மல்லியம்மா எங்கடாடா? மல்லி வெளியில இல்ல வெண்பா. இல்லையா, எங்க போனாங்க? எனக்கு தெரியல வெண்பா. ஃபோன் பண்ணுங்க டாடா. ஃபோன் பண்ண, ஆனா அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. பூமர் அங்கிள் கால் பண்ணுங்க. மாமாவும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறாரு. இந்த தெரு கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் காணோம். என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? மல்லி போயிட்டாளா? ஏன் இப்படி பண்ற? பழச மனசுல வச்சுக்கிட்டு வராம போயிட்டா போல. ஏன் மாப்பிள்ள? அப்படி பார்த்தா நீங்க தான் என் மேல ஆத்திரப்பட்டிருக்கணும். அதுதான் நியாயம். ஆனா நீங்களே என் பொண்ண என் கையில ஒப்படைச்சிட்டு நிக்கிறீங்க. அவ ஏன் இவ்வளவு கோவப்படுறா? தெரியல டாடா, மல்லியம்மாக்குள்ள ஒரு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க முகமே சரியில்லாம தான் இருந்துச்சு. சரிங்க மாப்பிள்ள, இதுக்கு மேல நாம என்ன பண்ண முடியும்? நான் மனசுல எதையும் வச்சுக்காம தான் மல்லி ஆட்டோ பிடிச்சி வர சொன்னேன். ஒருவேளை நான் ஆட்டோல வர சொல்லிட்டேன்னு கடுப்புல இருக்காளா என்னவோ. இல்ல, அப்படிலாம் இருக்க மாட்டா. சரி விடுங்க, மனோவரும் கூட போயிருக்காருல, அப்புறம் என்ன? குழந்தைய கூட்டிட்டு நீங்க வாங்க மாப்பிள்ள, சாப்பிடலாம். டாடா, மல்லியம்மா கூப்பிடுங்க டாடா, ப்ளீஸ். போன் அட்டன் பண்ண மாட்டேங்கிறான்னு சொன்னலாம் வெண்பா. அவ உன் மேல வச்சிருக்க பாசம்லாம் அவ்வளவுதான். நீ உன் அம்மா கூட சேர்ந்து இருக்கிறத அவளால தாங்கிக்க முடியல, அதான் போயிட்டா. இப்ப வாப்து மல்லியோட ஒரிஜினல் இதான்னு ஒத்துக்கோ. மல்லியம்மா அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க. பின்ன எப்படி காணாம போனா? வாசல் வரைக்கும் வந்தவ அட்லீஸ்ட் சொல்லிட்டாச்சும் போயிருக்கலாம்ல. இருந்தாலும் இப்படி வயிற்றுச்சல் பிடிச்சவங்களா இருக்க கூடாது. தான் நல்லா இல்லனா அடுத்தவங்களும் நல்லா இருந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் எவ்வளவு கேவலமானவல்ல. மல்லியம்மா எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. இங்க பாரு வெண்பா, நீ என்னதான் கத்தி கூப்பாடு போட்டாலும் இனிமே மல்லிமா இங்க வரமாட்டா. இவ்வளவு நாள் எதுக்குன்னு சுத்தி சுத்தி வந்தான்னு நினைக்கிற? அவங்க என் மேல பாசமா இருப்பாங்க, அதான் வந்தாங்க. கிழிச்சா எப்படியோ ரேணுகாக்கு சேர வேண்டிய சொத்தை உனக்கு தான் எங்க அப்பா கொடுப்பாருன்னு அவ ஒரு கணக்கு போட்டிருந்தா. அத ஆட்டையை போடுறதுக்கு தான் உன்னை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தா. ஆனா இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல. இதுக்கு மேலயும் பின்னாடி சுத்தி அவளுக்கு என்ன கிடைக்க போகுது? அதான் நைஸா இடத்த காலி பண்ணிட்டா. நிஷா, மல்லிய பத்தி தெரியாம நீ இப்படி பேசுறது சுத்தமா பிடிக்கல. மல்லிய உள்ளவான ஒரு வார்த்தை நீங்க கூப்பிடல, அதான் வாசல் வரைக்கும் வந்தவ சொல்லாம கொள்ளாம வெளியில போயிட்டா. உள்ள வந்துருவான்னு நினைச்சு நானும் முட்டாள்தனமா உள்ள வந்துட்டேன். அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. ஆமா டாடா, மல்லியம்மா பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? சும்மா. வெண்பா குட்டி, நீ விடுமா, அப்புறமா மெதுவா மல்லிகிட்ட பேசிக்கலாம். நீ சாப்பிடோட ராஜாத்தி. நான் மல்லியம்மா கூட தான் சாப்பிடுவேன். அவங்க தான் எனக்கு எப்பவும் ஊட்டி விடுவாங்க. மல்லியம்மா எனக்கு வேணும் டாடா. டேய், இவ்ளோ சொல்றேன்ல, திரும்பவும் மல்லிமா மல்லிமான்னா என்ன அர்த்தம்? உன்னை பெத்த அம்மா தான் வந்துட்டால, இனிமே எதுக்கு அவ? அவ எப்படியோ போய் தான் ஆகணும். புரிஞ்சுக்கிட்டு நல்ல பொண்ணா நடந்துக்கோ. நிஷா, நீ போ. நான் ஒன்னும் உங்ககிட்ட கேட்கவே இல்லை. நான் என் டாடா கிட்ட தானே பேசிட்டு இருந்தேன். வெண்பா, நீ ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க, உனக்கு பசிக்கும். நீ சாப்பிட, அப்புறம் மல்லியம்மா கிட்ட போலாம். டாடா, இப்ப நான் மல்லியம்மா கிட்ட போகணும். நான் மல்லியம்மா இருந்தா தான் சாப்பிடுவேன். மல்லியம்மா, ஏன் மல்லியம்மா விட்டு போனீங்க? ஏ வெண்பா,
மல்லி என்ன செத்தா போயிட்டா ஒப்பாரி வச்சிட்டு இருக்க? ஏய் நிஷா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியாது? இதுக்கு மேல மல்லிய பத்தி ஏதாச்சும் பேசுன அப்புறம் நல்லா இருக்காத சொல்லிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.